இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான். ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. பழங்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போற பழம் மாதுளை பழம். நலம் தரும் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து இயற்கை மருத்துவர் சுப்பிரமணியன் ஐயா எழுதிய புத்தகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு பழங்களை பற்றியும் வரிசையாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக உங்களோடு நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பழங்களில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியை கொண்டு எத்தனையோ ஆய்வுகள் செய்து என்னென்ன சத்துக்கள் எவ்வளவு அளவில் இருக்கு அப்படிங்கிறத கணக்கிட்டிருக்காங்க. ஆனால் எந்த உணவுலையாவது எவ்வளவு உயிர் சத்து இருக்கு, ஆங்கிலத்தில் சொல்ல போனால் வைட்டாலிட்டி எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் சத்து எவ்வளவு இருக்குங்கிறத இன்றைக்கு வரைக்கும் எந்த ஆய்வுகளிலும் எந்த மருத்துவராலும் எந்த விஞ்ஞானத்தாலும் அளந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு காய்கறிகளிலும் பழங்களிலும் எவ்வளவு உயிர் சத்து இருக்கிறதை, இந்த உயிர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் எது, காய்கறிகள் எது என்று பார்த்து அதை நமக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள். அப்படி பழங்களில் அதிக உயிர் சத்துள்ள ஒரு பழமானது மாதுளை. எப்படி என்று பார்ப்போம். உயிராற்றலை நம்மால் கணக்கிட முடியாது, ஆனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் உண்ணும் உணவுகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் அந்த உயிராற்றல் நம்மை வாழ வைக்கின்றது. இந்த உயிராற்றல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஒவ்வொரு காய்கறிகளும் பழங்களும் கனிகளும் இந்த உயிராற்றலை பெற்றிருக்கிறது. அந்த உணவுகளை சாப்பிடும்போது அந்த உயிராற்றல் நமக்குள்ளாகவும் நம்முடைய உயிராற்றலை பெருக செய்கிறது. இப்படியே நம்முடைய உயிராற்றல் பலப்படுகிறது. இப்போது நாம் மாதுளைக்கு வருவோம். மாதுளையில் எப்படி உயிராற்றல் அதிகமாக இருக்கிறது? மாதுளையில் ஒவ்வொரு முத்துக்களிலும் ஒவ்வொரு விதை உள்ளது. அந்த ஒவ்வொரு விதையும் உயிர் பெற்றிருக்கிறது. அவை முளைத்து செடியாக மரமாக வளர தேவையான ஆற்றலை அதற்குள் அடக்கி வைத்திருக்கிறது. அப்படி விதைகள் அதிகமுள்ள பழங்களில் அதிக உயிராற்றல் உள்ளது. உதாரணத்திற்கு சொன்னால் மாதுளை, பப்பாளி, கொய்யா போன்ற பழங்கள் உயிராற்றல் நிறைந்த பழங்கள். மேலும் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மனிதனோடு ஒப்பிட்டுச் சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு உயிரை உருவாக்க வேண்டுமானால் அவனுடைய விந்தணுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அவன் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய திறன் பெற்றவன் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். குழந்தை பெற முடியாதவர்களிடத்தில் அவர்கள் சோதித்து பார்ப்பது விந்தணுவின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதா அதிகமாக இருக்கிறதா என்பதை பார்க்கிறார்கள். அந்த உயிராற்றலை நாம் அதிகரிக்க வேண்டுமானால் இந்த உயிராற்றல் நிறைந்த பழங்களான மாதுளை, கொய்யா, பப்பாளி போன்ற இன்னும் நிறைய பழங்களை நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உயிராற்றல் பெருகும். ஆண்களும் பெண்களும் விந்தணு பிரச்சனையும் கர்ப்பப்பை பிரச்சனையோ வராமல் பாதுகாக்க முடியும். மாதுளை மாபெரும் துணை. ஆஹா, மாதுளையின் அறகே தனி. இதிலுள்ள முத்து போன்ற வித்துக்களின் அமைப்பு நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியம் தருகிறது. இது இயற்கை மகாசக்தியின் மகத்தான ஆற்றலையும் கருணையையும் காட்டுகிறது. ஒரு சிறு விதை, அதைச் சுற்றி சத்தான ஒரு அமிர்த திரவம் அடுத்த ஆச்சரியம். இதனைச் சுற்றி மூடி தாங்கி பிடித்திருக்கும் மெல்லிய பிலிம் போன்ற தோல். இவைகளை அழகாக அடுக்கி உருண்டையாக சூப்பர் பேக்கிங். துவர்ப்பு மிகுந்த தோல். அதிக துவர்ப்பு பூச்சி புழு தாக்குதலை தடுக்கும். 10 நாள் வைத்தாலும் மேல் தோல் மட்டும் வாடிப்போகுமே தவிர உள்ளே எதுவும் வற்றி போகாது, சத்தும் போகாது. இப்படிப்பட்ட பொக்கிஷம் இருக்கும்போது மக்கள் ஏன் கண்ட தீமையான உணவுகளுக்கு போகிறார்கள்? பழைய பழக்க வழக்கம்தான் காரணம். புதிய விளக்கம் வந்தால் அது மாறும், கலக்கம் தீரும். 2 பெரிய மாதுளையை உதிர்த்து வைத்துக்கொண்டு ஒருவேளை உணவாக சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. வயிற்றுக்குள் அருமையான சுகம் கிடைக்கும். கனமே தெரியாது. அடுத்த நாள் குடல் பிரச்சனை எல்லாமே தீரும். 5 நாட்களுக்கு இதன் சக்தி உடம்பிற்குள் இருக்கும். ஆனால் மக்கள் இப்படி சாப்பிடுவதில்லை. ஒரே மாதுளையை வாங்கி 6 பேர் பங்கு போட்டால் என்ன பலன் வரும்? நாங்களும் மாதுளை சாப்பிடுவோம் என்று வேறு சொல்லிக் கொள்வார்கள். இருதய நோய், கர்ப்பப்பை கோளாறுகள், அல்சர் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வளர்ச்சி குறைந்தவர்கள், தோல்வியாதி உள்ளவர்கள் மற்றும் அனைத்து நோயாளிகளும் தினமும் தாராளமாக மாதுளை சாப்பிட வேண்டும். மாதுளை தூதுளை வளர்ந்த வீடு, வயிற்றிலே நெஞ்சிலே களங்கமில்லை என்பது பழமொழி.
கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.